அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை கூட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்காக எங்கள் வீட்டில் விளைஞ்சிருக்கிற முருங்கைக்கீரையை நான் பொரிச்சுக்கிறேன். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாவை போட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன். வதக்கணும், நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அது கூடவே என்ன செய்யலாம், நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன போடலான்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், மல்லி, மஞ்சள் எல்லாம் போட்டதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த கீரை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுறணும். அந்த கீரையிலெல்லாம் அந்த உப்பு நல்லா பிடிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம நல்லா கிளறிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஏன் முட்டை ஊற்றுறேன் அப்படின்னு சொன்னால், தேங்காவாக இருந்ததுன்னா ஒரு சிலர் அப்படியே பொறுக்கி எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக முட்டை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் முட்டை ஊற்றுனது நல்லா வெந்துடும். அப்போ முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், அதை சேவ் பண்ணலாம். சாப்பாடு, பருப்பு சாம்பார், கீரை போட்டு சேவ் பண்ணலாம். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.